தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருக்கிறவர், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவ நேரத்திலே கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உபத்திரவத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. நம் உபத்திரவத்தோடு நெருக்கத்தோடு கண்ணீரோடு வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நெருக்கத்திலிருந்து நம்மை நீங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் பிரச்சனையோடு பாடுகளோடு உபத்திரவங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். மனிதர்கள் நம்மை அற்பமா எண்ணலாம், அருவருக்கலாம், நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். நாம் பிரச்சனையோடு வாழும்போது, கடன் பிரச்சனையில நெருக்கத்தோடு கண்ணீரோடு வாழும்போது மனிதர்கள் நம்மை அற்பமா எண்ணலாம், நம்மை வெறுக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நாம் அவருடைய பிள்ளைகள், நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, ஒருவேளை நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு வாழலாம். மனிதர்களால் நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம். மனிதர்களால் நீங்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் கண்ணீரோடு வைத்திருக்க மாட்டார். உங்கள் உபத்திரவத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும். விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி விடுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் ஏன் வந்தது, பிரச்சனைகள் ஏன் வந்தது, நெருக்கங்கள் ஏன் வந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்தோமா அல்லது அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, பாடுகள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அதிகமாக நாம் கர்த்தரை தேடுவோம். பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக கர்த்தரை தேடுகிற ஜனங்களை நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வரும்போது பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படி வாழ அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவார். நெருக்கங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்கிறார். இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ள வேண்டுமாம், உறுதியோடு வாழ வேண்டும், துணிச்சலோடு நாம் இருக்க வேண்டுமாம்.
உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இந்த லேசான உபத்திரவங்கள் நீங்கிவிடும். பாடுகளோடு பிரச்சனைகளோடு நாம் இருக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகள், பாடுகள், உபத்திரங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பார். பாடுகள் நீங்கி போகும், பிரச்சனைகள் மாறி போகும். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார். மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து நம்மை வெறுக்கலாம். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை வெறுக்க மாட்டார். அவர் புறக்கணிக்க மாட்டார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், பாடுகள் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கைவிடலாம். நம்மை உருவாக்கிய தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, குறைவுகள் வருகிறதா? இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம். அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். பரிபூரண சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் செய்து கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபரா ஷாக்கரா கதுரி கரதரபலா ரியா கபோர சாந்த ரதன கதுரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கேரே ஷேக்கெல்லாரா தட்ட தரபா. ஆவியானவரே, நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை நீக்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா.
குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரேன வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.